நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்க இல்ல வாடகைக்கு வீடு விட்டுருக்கீங்கன்னா இந்த ஒரு 5 விஷயத்தை தெரிஞ்சுக்கலைன்னா சோலி முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஒன், இனிமே நீங்க 2 மாசத்தோட வீட்டு வாடகையை மட்டும் தான் அட்வான்ஸ் அமௌண்டா வாங்க முடியும். 5 மாசத்தோட அட்வான்ஸ் கொடுக்க சொல்லி நீங்க கட்டாயப்படுத்த கூடாது. ரெண்டாவது, நீங்க வீட்டு வாடகையை அதிகப்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா 90 டேஸ் முன்னாடியே வீட்டுக்காரங்க வந்துட்டு எழுத்துப்பூர்வமா குடியிருக்கவங்களுக்கு தெரியப்படுத்தி மட்டும்தான் நீங்க ரெண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ரெண்டாவது, கண்டிப்பா நீங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும். அப்படி நீங்க அக்ரிமெண்ட் போடல அப்படின்னா 5000 ரூபாயில இருந்து ஃபைன் இருக்கு. அண்ட் அக்ரிமெண்ட் போட்ட டேட்ல இருந்து 12 மாசம் கழிச்சு தான் நீங்க ரெண்ட் அதிகப்படுத்துற மாதிரி இருந்தா அதிகப்படுத்த முடியும். சோ இடையிலேயே நீங்க ரெண்ட் அதிகப்படுத்த முடியாது. நாலாவது, ஒரு சில ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாம் பழி வாங்குறதுக்காக தண்ணி கரண்ட் எல்லாம் கட் பண்ணுவாங்கல்ல, அதை இனிமே பண்ணக்கூடாது. அஞ்சாவது, லைட்டு பைப்புன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன ரிப்பேர்ஸ் எல்லாம் ஆச்சு அப்படின்னா 30 டேஸ்க்குள்ள அவங்க சரி பண்ணி தரணும். அப்படியும் அவங்க சரி பண்ணி தரலைன்னா நீங்க சரி பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை வாடகையில இருந்து கழிச்சுக்கலாம். அண்ட் வீட்டுக்கு வரவங்களோட டீடைல்ஸ் பத்தி நீங்க கண்டிப்பா உங்க போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். அவ்வளவுதாப்பா. இந்த மேட்டர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு வாடகைக்கு கூடியிருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.